ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான என்னோட ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கல்யாணம் வந்து சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இந்த வத்த குழம்பு இருக்கும். நான் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வத்த குழம்பு எப்படி செய்யறது வீட்டில் போய் பார்க்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு வானொலி வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான பிறகு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, பெரிய பெரிய பூண்டை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு அதை சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 100 சின்ன வெங்காயம் அளவுக்கு நான் கட் பண்ணதை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வத்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். சீக்கிரமாக வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடும். நல்ல பெரிய தக்காளி 2 தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கியாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தனி மல்லித்தூள், அடுத்த சிம்மில் வச்சுட்டு மசாலா பொருளை வந்து நல்லா வதக்கிக்காங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கணும். மசாலா பொருள் எண்ணெயில் வதங்குற சமயத்தில் புளியை கரைச்சிக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸில் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை கரைச்சிக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. புளியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து நல்லா திக்காக வரணும். மூடி வச்சுக்கலாம். குழம்பு கொதிக்கிற சமயத்தில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் மிக்ஸி ஜாரில். இதை நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ அரைச்ச தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியையும் இது கூட சேர்த்துக்காங்க. தேங்காய் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். குழம்பு பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்த்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. பக்கத்தில் நம்ம எடுத்து வச்சுட்டு சுண்டவத்தில் வறுத்தரலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்குவோம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 2 பாக்கெட் அளவுக்கு சுண்டவத்தல் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கணும்.
வத்தல் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுச்சு. சுண்டை வத்தலுக்கு பதிலாக நீங்கள் மணத்தக்காளி வத்தல் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ நான் இந்த வதக்க இந்த வத்தலை குழம்புல சேர்த்துருவோம். திரும்ப அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பில் சேர்த்து இந்த வத்தல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷம் கூட நல்லா கொதித்து நல்லா வந்தால் தான் உங்களுக்கு நல்லா வத்தல் வந்து நல்லா வெந்து வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. நம்ம சுண்டை வத்தலை வறுத்து சேர்த்தது இந்த அளவுக்கு கொதித்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குழம்பு. இது 1 வாரம்னாலும் வீணாக போகாது. கல்யாண விருந்தில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.